இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் தரப்பில் உங்களுடைய மனசுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதவர்ஜனா தரப்பில் சொல்கிறேன், தாவேக தரப்பில் நீங்கள் வந்து குற்றமற்றவர், ரைட்? உங்களுக்கு மனசு தோணுதில்ல, நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பயணப்படலை? குற்றமற்றவனா நீங்கள் கரூர் போங்க சார். நீங்கள் அங்கே நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்களோ, எந்த மனிதர்கள் வந்து காரணம் இந்த சம்பவத்துக்காக காரணம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களாம் அங்கே இருக்கிறாங்களே. நீங்கள் சொல்லக்கூடிய யார் திமுக தரப்பில் அத்தனை பேருமே அங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்நேரம் வந்து வெளியேற்றிட்டு இருப்பாங்களே. சரி, உங்கள் சைடில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எந்த அங்கே போகலாமே. வெறும் வாயிலே வர சொல்லிட்டு புரட்சி அது ஆகிடும், இது ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும்னு வாயிலே வர சொல்கிறீங்க. தப்பு பண்ணவங்க போய் மக்களை போய் சந்திக்க முடியுது. நீங்கள் உங்கள் சைடில் எந்த தப்புமே இல்லைல்ல, போக முடியல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா மனிதர்களுக்கும் அங்கே நடந்த சம்பவம் ஏன், எதனால், எதற்கு எல்லாமே தெரியும். எத்தனை மணிக்கு அவங்க திட்டம் போடுறோம், எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போகணும், எந்த கவலையுமே இல்லாத நீங்கள் புரட்சி வெடிக்கின்றீங்க. பைத்தியமாடா நீ? அறிவு கட்டவனே, பைத்தியமா நீ? புரட்சிக்கும் விஜய்க்கு என்னடா சம்பந்தம்? புரட்சினா மாசேத்துங்கா, ஆபிரகாம் லிங்கனா, மார்ட்டின் லூதர் கிங்கா, சேகுவராவா, ஃபிடல் காஸ்ட்ரோவா? யாரா? யாரு இவங்க பேரையாவது உச்சரிக்க முடியுமா? விஜய், காமராஜர் வந்து இந்த படத்தை வச்சுங்க, ஜெட்டில் போய் இறங்குறீங்க. அறிவு இருக்காடா உங்களுக்கு? புரட்சிக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ இவங்க மண்டல எல்லாருக்கும் ஏறிடுச்சு சார். நம்ம தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்ததான் நம்ம தான் பிரதமர், இப்போ வந்து நம்ம அடுத்த ஐநா சபைக்கு தலைவர் நம்ம தான் ஆக போகிறோம். யார்? புஷி ஆனந்துக்கு இந்த திமிர் வந்துடுச்சு, இந்த நக்கல் வந்துடுச்சு எல்லாருக்குமே. நாம தான் அடுத்த முதலமைச்சர். ஏன் பாருங்க சார், எல்லாருக்குமே வந்துடுச்சு சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். கரூர் சம்பவம், பலதரப்பட்ட சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கைது, கிட்டத்தட்ட 25 பேர் மேலே வழக்கு. அதில் நேற்று 3 பேர் கைது, இன்று ஒருத்தர் ஃபெலிக்ஸ் கைது. இன்னொன்று, விஜய் எப்போ கைது செய்வார்னு ஒரு பக்கம் கேள்வி. இதை தாண்டி இங்கே இந்த 25 சோஷியல் மீடியா கிட்டத்தட்ட இப்போ பல சோஷியல் மீடியாவில் ஒரு விஜயை ஒரு புரட்சியாளராக பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படுத்தும் இந்த கரூர் சம்பவம். ஏன்னா திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க. குறிப்பாக ஆதவர்ஜனா அவரோட ட்விட் ஒன்று போயிட்டு அதை டெலிட் செஞ்சுருக்காரு. ஏன் சார் ஊடகவியலாளரை கைது செய்ய அரசாங்கம் ஏன் இன்னும் விஜயோட நெருங்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னும் கைது செய்யலை? சாதாரண மனிதர்களுக்கும் அரசு எந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். சாதாரண மனிதர்கள் வந்து உடனுக்குடன் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்களே, உடனுக்குடன் உணர்ச்சி வசப்படுறது ஒன்று இருக்குல்ல, இது சாதாரண மனிதர்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒரு அரசு எந்திரன்றது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எந்த உணர்வும் கிடையாது, எந்த உணர்வுமே இல்லாதது தான் வந்து சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து நல்ல உணர்வும் கெட்ட உணர்வும், மனசாட்சியும் அல்லது மனசாட்சியற்ற வகையிலும் நிர்வாகம் செயல்பட முடியாது. அதாவது மனசாட்சியோடவும் மனசாட்சி இல்லாமையும் செயல்பட முடியாது. அப்போ எந்த உணர்வுமே இல்லாதது தான் வந்து அரசு நிர்வாகம். நீங்கள் வந்து பெரும்பாலான வழக்கில் போய் இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா தெரியும், நீதி தேவதையோட கண்கள் கட்டப்பட்டிருக்கும். எதுக்குன்னு கேட்டால் பாரபட்சமற்ற ஒரு தீர்ப்பு வழங்கணும். ஒரு வேளை தீர்ப்பு வழங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அல்லது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவருடைய அந்த முகத்தை பார்க்கும்போது அங்கே நீதியின் பார்வை வந்து மாறிடக்கூடாது, இல்லை அந்த ஒருதலை பட்சமும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அது வந்து அதனால தான் நீதியின் கண்கள், நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்குது. அதுதான் அர்த்தம். கேட்டால் பாரபட்சம் இல்லாமல் அந்த தீர்ப்புகள் இருக்கணுன்றது தான். ஒரு சார்பு நிலை வந்து இருக்கக்கூடாதுன்னு தான். அதே மாதிரி அரசு நிர்வாகத்துக்கு கூட பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் ஒரு குற்ற நிகழ்வு நடந்தால் கூட பாரபட்சமற்ற பார்வை வேணும். அரசு எந்திரத்துக்கு அப்படி தான் உண்டு. இங்கே தனி மனிதர்கள் வந்து கொந்தளிக்கிற மாதிரி, தனி மனிதர்கள் உணர்ச்சி வசப்படுற மாதிரி நிர்வாகம் செயல்பட முடியாது. இந்த இடத்துல அதுதான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதவர்ஜனா வந்து கொந்தளிக்கிறாரு, இவர் கொந்தளிக்கிறாரு, அவர் கொந்தளிக்கிறாரு. இதை பார்க்குற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஆவேசப்படுறாங்க, மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் எடுக்கிற முடிவு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தப்பாக கூட முடிஞ்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபீல் பண்ணார், ஐயோ நான் தவறாக முடிவு எடுத்துட்டேன், இல்லைனா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனால் ஆதவர்ஜனாவை ஒரு அரசியல்வாதியாக கூட நம்ம பார்க்க முடியாது, ஒரு தனி மனிதனாகவும் பார்க்க முடியாது. அப்படி 2 கட்ட நிலைமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிக்குன்னு சில அடையாளங்கள் இருக்குது. அந்த அடையாளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜனா கிடையாது. சரி அந்த அடையாளம் இல்லை, ஒரு சாதாரண ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த ட்விட்டர் இந்த செய்தி வெளியிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க சைடில் இந்த 1-2 தப்பு சொல்லுவாங்கள்ல, 1-2 தவறுகள் அதையாவது ஒரு கோடிட்டு காட்டணும். இந்த இடத்துல நாங்கள் தவறு பண்ணது உண்மைதான், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி நடந்துடுச்சு, இப்படி நடத்திட்டாங்க அப்படி கூட நீங்கள் ப்ளேம் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது நான் சொல்லவே இல்லை சார்.
உங்களுக்கு மனசுக்கு எது படுதோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கருத்தாக தெரிவிக்கிறீங்களா கூட, ஆனால் ஒரு நியாயத்தின் பார்வையில் ஒரு பொது பார்வையில் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா உங்கள் சைடில் என்ன நடந்தது, தவறு நடந்ததுன்றது சொல்லணும். ஓ நானே கூட சொல்வேன், என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே விழுந்து அடிபட்டுச்சு எனக்கு, அடிப்படை அப்போ வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னன்னு கேட்டால் என்ன சார் கீழே விழுந்து அடிப்பட்டிங்களா, என்ன சார் ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டேன். இல்லை சார் தப்பி என் பேரில் தான், யாரும் வந்து மோதலும் எதுவும் செய்யலை, நானே தான் விழுந்துட்டேன். தப்பி எதனால் தப்புன்றது எனக்கு தெரியும். எதனால் கேட்டால் நான் கவனக்குறையாக வந்து வாகனம் ஓட்டிகிட்டு போயிட்டு தான் நான் விழுந்தேன். நல்ல வேளை என்னால் யாருக்கும் அடிபடல, எனக்கு தான் வந்து அடிபட்டு கீழே வந்து கை உடஞ்சிது எனக்கு தான். அப்போ தவறு என்கிட்ட தான் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும்ல சார். இல்லைங்க நான் எல்லாம் தெளிவாக தான் நான் போனேன், ஒருத்தன் வந்தாங்க டிராஃபிக்கில் வந்து, அங்கே டிராஃபிக் பிரச்சனை கிடையாது, டிராஃபிக் இருந்தது உண்மை, ஆனால் விழுந்தது எனக்கு நான் தான் காரணம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்துக்கலாம் நீங்கள் கற்பனையாக நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்கல்ல, அது கிடையாது. நீங்கள் உங்கள் சைடில் என்ன தவறு நடந்திருக்குன்றதை நீங்கள் வந்து பார்க்கணும். இது உண்மையான சார், எல்லாத்தையும் நீங்கள் மறந்தால் கூட சார், ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ல சயின்டிஃபிக்காக ப்ரூவ் சொல்லாது இந்த ஆதவர்ஜனா இவர் ஜான் ஆரோக்கியம் சொல்லுவார், சயின்ஸ் படி வந்து அவருக்கு 19% ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் ஒரே ஒரு விஷயம் வந்து உறுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நேரம் கடத்தினது திட்டமிட்டு நேரம் கடத்தினாங்க. எதுக்காக திட்டமிட்டு நேரம் கடத்தினாங்கன்னா கூட்டம் அதிகமாக சேரணும், வரலாறுலேயே இல்லாத ஒரு கூட்டத்தை காட்டணும். எப்படி வரலாறுலேயே இது வரைக்கும் ஹிஸ்ட்ரிலேயே இப்படி ஒரு கூட்டத்தை வந்து அது எங்கே காட்டணும்னு சொன்னால் செந்தில் பாலாஜி கிட்ட காட்டணும். செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறாரு, கரூர். ஸோ கரூர் கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் தள்ளி போடணுமோ அது தள்ளி காலையிலே முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை இதை வந்து தாவேக்கா தரப்பில் இது பெருமையாக கருதுறாங்களா? 41 உயிர்கள் போயிருக்கு, இதுவரை எந்த கட்சியிலும் நம்ம கட்சியில தான் பெருமை பேசுகிறாங்க சார். இது வரையிலும் சார் ஒரு நீண்ட அறிக்கையை நான் எதிர்பார்த்தேன். விஜய் தரப்பில் வந்து ஒரு நீண்ட அறிக்கை இந்நேரம் வந்திருக்கணும். இந்நேரம் அந்த அறிக்கையை வெளியிட்டுட்டு அந்த 20 லட்ச ரூபா பணம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு கொடுக்குற 10 லட்சம் பணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொண்டு போய் வீடுகளே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்நேரம் அந்த அறிவிச்ச இந்த 20 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போயிட்டு இந்நேரம் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அந்த மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு மனிதர் கூட, அந்த தாவே கலர் மனிதர் கூட தைரியம் இல்லை. ஏன் சார் இது? நீங்கள் உட்காந்துட்டு இங்கே ஒரு மூலையில் உட்காந்து ஒரு நீண்ட அறிக்கையை விட்டுட்டு, விஜய் தரப்பில் ஒரு அறிக்கை விட்டுட்டு அதில் இருக்கிற நிர்வாகிகள் யாரோ ஒருத்தர் விஜய் போகலாம். தாவேக்கா தரப்பில் காவல்துறை வந்து விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களை சந்திக்க போகிறார் கரூருக்கு, எதுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும்? எதுக்கு சார் பாதுகாப்பு தரணும்? அதான் யோசிச்சு பாருங்கள். ஏன் சொல்லுங்கள், எதுக்காக பாதுகாப்பு தரணும் சொல்லுங்கள்? திடீர்னு அந்த மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களால் தான்டா எங்கள் உயிர் போச்சு. ஏன்னா இது மரணம் சார், இழப்பு சார், உயிரிழப்பு. திடீர்னு ஒருத்தர் உணர்ச்சிவசப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஆவேசப்பட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் போகிறது சரியாக இருக்காது. ஒன்று அதுதானே உங்களுக்கு வீட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்குற சூழல் இருக்குது. ஏன்னா மக்கள் எப்படி வேணாலும் திரும்பிடுவாங்க திடீர்னு. நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுவீங்க, இது யார் தெரியுமாங்க இந்த வேலையை பண்ணது, செந்தில் பாலாஜி தான் ஆள் செட் பண்ணி அனுப்பிடாருன்னு சொல்லுவீங்க. அதானே சொல்லுவீங்க. பனையூரில் பிரச்சனை ஆனாலும் கூட செந்தில் பாலாஜி தான் ஆளை செட் பண்ணி அனுப்பாருன்னு நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதை பற்றி அது, ஏன்னா உங்களுக்கு அஜெண்டா என்ன, திமுகவை தாக்கணும், இது இந்த திமுக பக்கம் மறைமாற்றம் செய்யணும். நான் சொல்கிறது எனக்குன்னா இந்த ஆதவர்ஜனா ஒரு பெரிய நீண்ட அறிக்கை தலைவர் வந்து விட சொல்லிட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறேன். நேருக்கு நேர் சவாலாக கேட்குறேன். ஆதவர்ஜனாவுக்கு தெம்பும் திராணியும் இருந்ததுன்னா, தைரியம் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் தலைவர் வர வேண்டாம், ஒரு அறிக்கை விடுங்க. நான் எதிர்பார்த்தேன் பெரிய அறிக்கை விட்டுடுவார், இவங்க இருக்கிற யாராவது ஒரு நிர்வாகியை கொண்டு போயிட்டு பணம் கொடுக்குற வேலையை இறங்கிடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற நண்டு சிண்டு எவனும் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பக்கமே போய் தலை காட்ட முடியாத அளவுக்கு இருக்கிறானுங்க. அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய பலவீனம். நீங்கள் பாருங்கள் சார், 2 தரப்பு இருக்குது சார். ஒரு தரப்பு வந்து திமுக தரப்பு வந்து தாவேக தரப்பில் வந்து குற்றம் சுமத்துறாங்க, செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, தாக்கி வந்து பேசுகிறீங்க. இந்த சைடில் வந்து கேட்டிங்கன்னா வந்து தாவேக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மட்டுமே இல்லை, திமுக அல்லாத வந்து நடுநிலையாளர்கள். இப்போ ஜேம்ஸ் வாசன் எடுத்துங்க, அவர் யார்? தினமணி எடுத்துங்க, அது யார்? ஸோ ஊடகங்கள் உட்பட ஒரு நடுநிலைவாதிகள், நியாயவாதிகள், தர்மம் நீதியை பற்றி சிந்திக்கிறவங்க அத்தனை பேருமே விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்க. இப்போ இந்த 2 தரப்பு இருக்குது, இந்த 2 தரப்புலையுமே இப்படி பேசுகிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம், இப்போ நான் இந்த 2 தரப்பு இப்படி பேசுகிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் தரப்பில் உங்களுடைய மனசுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதவர்ஜனா தரப்பில் சொல்கிறேன், தாவேக தரப்பில் நீங்கள் வந்து குற்றமற்றவர், ரைட்? உங்களுக்கு மனசு தோணுதில்ல, நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் பயணப்படலை? குற்றமற்றவனா நீங்கள் கரூர் போங்க சார். நீங்கள் அங்கே நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்களோ, எந்த மனிதர்கள் வந்து காரணம் இந்த சம்பவத்துக்காக காரணம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்களாம் அங்கே இருக்கிறாங்களே.
நீங்கள் சொல்லக்கூடிய யார் திமுக தரப்பில் அத்தனை பேருமே அங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்நேரம் வந்து வெளியேற்றிட்டு இருப்பாங்களே. சரி, உங்கள் சைடில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன அங்கே போகலாமே. வெறும் வாயிலே வர சொல்லிடுறீங்க, புரட்சி அது ஆகிடும், இது ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும்னு வாயிலே வர சொல்கிறீங்க. போங்க சார், நீங்கள் தான் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சார். அவங்க தப்பு பண்ணவங்களாம் அங்கே இருக்கிறாங்க சார். நீங்கள் தானே சொல்லுங்க தப்பு பண்ணவங்களாம் அவங்க இருக்கிறாங்க. தப்பு பண்ணவங்க போய் மக்களை போய் சந்திக்க முடியுது. நீங்கள் உங்கள் சைடில் எந்த தப்புமே இல்லைல்ல. போங்க 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 போக முடியல. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லா மனிதர்களுக்கும் அங்கே நடந்த சம்பவம் ஏன் எதனால் எதற்கு எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு பேரளவுக்கு வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து இப்படியா திமுக சைடில் மறைமாற்றம் செய்ய முடியுமான்னு பார்க்குறீங்க, ட்ரை பண்ணுறீங்க, அதை முயற்சி எடுத்து பார்க்குறீங்க. நம்ம இப்படி சொல்லிவிடுவோம். இன்னும் கூட நீங்கள் உணரலைன்னு சொன்னால், இந்த தவறை நீங்கள் உணரலைன்னா இதை விட உங்களுக்கு பெரிய சம்பவம் ஏதோ ஒன்று இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த நிமிடம் கூட நீங்கள் உங்களுடைய தவறை நீங்கள் உணர்ந்து ஒரு அறிக்கையை விட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து பகிரங்கமாக நீங்கள் வந்து வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதை. ஏன்னா மிகப்பெரிய வலி சார், மரணம் என்பது மிகப்பெரிய வலி. இந்த நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதுக்கு பின்னால் வந்து மூன்றாம் கட்ட ஒரு சதியும் இருக்குது. நீங்கள் திமுக பக்கமோ விஜய் பக்கம் பார்க்காதீங்க, சதின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை. பாஜகவோட சதி இதில் இருக்குது சார். நான் இப்போ அண்ணனுடைய வார்த்தையை வந்து இப்படி எடுத்துக்கிறேன் பொதுவாக. இப்போ நான் கேட்குறீங்க சதின்ற பார்வை, நான் இன்னும் அந்த சதின்ற பார்வைக்கே நான் போகவே இல்லை சார். நாங்கள் வந்து பாஜக சதி இருக்கான்னு அரசியல்வாதிகள் பேசக்கூடிய வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி வந்து இவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா தாவேக தரப்பில் வந்து திமுக சதி இருக்குது. இப்போ இந்த சைடில் எப்படிங்க எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ அண்ணன் திருமா வந்து நான் கேட்டிங்கன்னா அதில் பாஜக சதி இருக்குன்னு சொன்னேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகளே நான் போகல. அங்கே நடந்திருக்கிற சம்பவங்களை நான் பார்க்குறேன். அங்கே நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்குறேன் சார். நான் வீடு திறந்து வச்சுருந்தேன்னா திருடன் வரதுன்னு சார் செய்வான். நான் வீடு திறந்து வச்சுட்டு நான் தூங்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ திருடன் வந்துட்டு போனான்னு வச்சுங்களேன், இந்த அரசு சரியில்லை, இந்த காவல்துறை சரியில்லை. என்னங்க ராத்திரி 12 மணிக்கு நான் வந்து வீடு திறந்து வச்சுட்டு நான் வந்து அப்படி காற்று வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். நான் வீட்டில் வந்து பொருளை தூண்டி போயிட்டாங்க. எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்க இந்த காவல்துறை. எப்படிப்பட்ட காவல்துறை கேட்டு பாருங்க. என்னங்க அரசு இங்கே இருக்குது? நடு ராத்திரியில் என்றைக்கா காந்தி சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னு கேட்டால், என்றைக்கு வந்து நடு ராத்திரியில் வந்து ஒரு பெண் வந்து சுதந்திரமாக நடமாடுறாலோ அன்றைக்கி தான் இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு சொல்லிட்டு போனார். அவர் என்ன ஓட்டத்தில் சொன்னாரோ தெரில, வந்து சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு தனியாக போகணுன்னு ஆசை வருது. அதுதான் பெண் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. ஆடையை குறைச்சி வந்து மார்க்கெட்டுக்கு போகலாம், அதுதான் ஆடை சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பொருளை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் சார். இங்கே நீங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வு வந்து நீங்கள் திட்டமிடணும்ல சார். ஒரு கல்யாணமே நம்ம நடத்துகிறோம் சார். ஏன் சார் 1000 யோசிக்கிறோம், 1000 யோசனை பண்ணுறோம்? ஏன் ஒரு கல்யாணம் நடத்தும் போது கேட்டிங்கன்னா எவ்வளோ பேர் நிகழ்ச்சிக்கு வருவாங்க, எவ்வளோ பேருக்கு உணவு சமைக்கணும், எந்தெந்த இடத்துல என்ன வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறோம், என்ன இவ்வளோ திட்டமிடுறோம். ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 1000 பேர் கலந்துக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கே நம்ம 1000 யோசிக்கிறோம். என்னெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்ணுறது, வந்துட்டு போனாங்கன்னா வந்து கார் பார்க்கிங் எங்கே பண்ணுவாங்க, எங்கே சமையலறை எவ்வளோ பேர் சாப்பிட முடியும், இப்படி நம்ம பார்க்குறோம்ல சார். இவ்வளோ விஷயம் கேட்டால் நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி மாநாடு நீங்கள் நடத்துகிறீங்க. அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு அவங்க திட்டமிடுறோம், எத்தனை மணிக்கு நம்ம அங்கே போகணும், எந்த கவலையுமே இல்லாத நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அரசை கை காட்டுறீங்க, புரட்சி வெடிக்கன்றீங்க. பைத்தியமாடா நீ, அறிவு கட்டவனே, பைத்தியமா நீ? புரட்சிக்கும் விஜய்க்கு என்னடா சம்பந்தம்? புரட்சினா மாசே துங்கா, ஆப்ரகாம் லிங்கனா, மார்ட்டின் லூதர் கிங்கா, சேகுவராவா, ஃபிடல் காஸ்ட்ரோவா? யாரா யாரு இவங்க பேரையாவது உச்சரிக்க முடியுமா விஜய்? சொல்லுங்க. காமராஜர் வந்து இந்த படத்தை வச்சுங்க, ஜெட்டில் போய் இறங்குறீங்க. அறிவு இருக்காடா உங்களுக்கு? புரட்சிக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் விஜய்க்கும்? உண்மையிலேயே உங்கள் மேலே தப்பு இல்லை. இந்நேரம் நீங்கள் வந்து ஒரு 4 பேர் அங்கே இருக்கணும். நீங்கள் இதுவே நீங்கள் 4 நாள் கழித்து போக போகிறீங்க. அதுவும் கூட உளவு பார்த்து தான் நீங்கள் அங்கே போகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா அங்கே மக்கள் திடீர்னு வந்து கொந்தளிப்பில் கூட இருக்கலாம். அசிங்கம் பண்ணிட்டு லைட்டாக வந்து கேரவனில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை ஷோ காட்டிட்டு நான் கேட்குறேன். நான் என்றைக்கோ சொன்னேன் சார், பொதுவாக சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த போக்குவரத்துக்கு வந்து இந்த பிரச்சாரத்து இந்த வேனில் இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தடை விதிக்கணும். நட்ரோட்டை வந்து ஆக்கிரமிக்கிறதுன்றது வந்து பார்த்தா மக்களுக்கான வந்து பாதை. அது அதை ஆக்கிரமித்து வந்து பார்த்தீங்கன்னா அது எடப்பாடியாக இருக்கட்டும், அது வந்து அது டெட் பாடியாக இருக்கட்டும்,
யாருன்னா இருக்கட்டும், வழிமறிக்கிறது ரொம்ப தப்பு. இன்றைக்கும் சொல்கிறேன் சார், சவ ஊரில் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, பாதி வழியை வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களுக்கு விடுறாங்களா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஒரு பாடி போகுது, நீங்கள் பின்னாடி வாங்க, நான் சொல்கிறேங்க. சாலையில் வந்து பிணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, பாதி வழியை நமக்கு ஒதுக்கி விடுவாங்க, வாங்க சார் சொல்லுவாங்க. இதுதான் பண்பு. சாலையை வழிமறித்து நீங்கள் வந்து உங்கள் பிரச்சார கூட்டத்தை நீங்கள் போடுறீங்க, அங்கே ஆம்புலன்ஸ் வந்தால் பிரச்சனை பண்ணுறீங்க. அது ஆம்புலன்ஸ் பொய்யா வந்து மெய்யா வந்து அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் கேட்குறேன். சாலை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாடுறது தான். ஒரு தடவை வந்து இந்த விவேக் ஒரு வடிவேல் விவேக் வந்து ஒரு டைலாக் பேசுவார், காமெடி. என்னென்னு கேட்டால், என்னங்க அங்கே நடக்குது, நடைபாதை வியாபாரிகள்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நடைபாதையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடையை போடக்கூடாதுங்க. ஏண்டா நடைபாதையே வந்து எதுக்குடா, நடக்கிறதுக்கு தான்டா இருக்குது. அங்கே நீங்கள் கடையை போட்டுட்டு அதுக்கு வந்து எடுக்க சொன்னால் போராட்டம் பண்ணால் எப்படி? காவல்துறையை வந்து நீங்கள் எங்கேயுமே நீங்கள் குறை சொல்லவே முடியாது சார். நான் சொல்கிறேன், நீங்கள் முழுக்க தவறு குற்றத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் காவல்துறையை வந்து நீங்கள் குறை சொல்கிறது எப்படி இருக்கும்? நீங்கள் யாரையுமே மதிக்கிறன்றது ஒத்துங்க. சார் நீதிமன்றம் சில உத்தரவுகள் வந்து கோட் ஆஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த விதிகள்லாம் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் நீதிமன்றத்தை ஃபாலோ பண்ண மாட்டேன், காவல்துறையை நான் மதிக்க மாட்டேன், அப்படியே இருக்க காணொலியெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். மனு கொடுத்துட்டு வரீங்க, ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பேசுகிறாரு, ஐயா வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சரியில்லைங்க, ஒரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வாகனத்தை நிறுத்தி ஜாம் பண்ணுறீங்கன்ட்டு. அங்கே புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையே பேசாமல் அப்படியே என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே இருந்துட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் பேச விட்டீங்க. நம்ம பார்த்தோம் அந்த காட்சியை. அந்த காவல்துறை பிளு எல்லாம் ஆளாளுக்கு பேசுறது. அவர் வந்தா பண்ணீங்களா, இவர் வந்தா பண்ணீங்களா? புரோட்டோக்கால் படி வரக்கூடியவங்களும் முதலமைச்சர் பிரதமரும் நீயும் ஒன்றா? ஸோ இவங்க மண்டல எல்லாருக்கும் ஏறிடுச்சு சார், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்து தான் நம்ம தான் பிரதமர், இப்போ வந்து நம்ம அடுத்த ஐநா சபைக்கு தலைவர் நம்ம தான் ஆக போகிறோம், யார் புஷி ஆனந்துக்கு. இந்த திமிர் வந்துடுச்சு, இந்த நக்கல் வந்துடுச்சு எல்லாருக்குமே, நாம தான் அடுத்த முதலமைச்சர். ஏன் பாருங்க சார், எல்லாருக்குமே வந்துடுச்சு சார். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க சார், ஒரு எச்சரிக்கை சார். சில இயற்கை சில நேரங்களில் சில அறிவுறுத்தல்கள் கொடுக்கும், அதை விஜய் உணரலை. இயற்கை சில சமிக்கைகளை கொடுக்கும், அதை நம்ம வந்து அதை உணரணும். அதை உணரணும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல 6 அறிவை தாண்டி ஒரு அறிவு இருக்கணும், அல்லது அந்த 6 அறிவு இருந்தாலும் அதில் எங்கேயும் நிதானம் இழக்காத அளவுக்கு நம்ம அந்த 6 அறிவோடு நம்ம இருக்கணும். நிதானம் இழக்கக்கூடாது, எங்கேயும் எமோஷன் ஆகக்கூடாது, அல்லது சரக்குக்கு அடிமையாகிடக்கூடாது, உணரணும். நீங்கள் நல்லா பாருங்கள், முதல் மாநாடு 6 பேர், 3 பேர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிறான், 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பந்தலில் செத்து போகிறான், 6 பேர், ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் இறந்துறார், மொத்தம் 7 பேர். இது ஒரு சமிக்ஞை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அடுத்த ஒரு நிகழ்வு நடத்தும் போது இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணீங்களா? பண்ணவே இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் பாருங்கன்னா, அவங்க வந்து மதுரையில் வந்து 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மயக்கம் முடிஞ்சு இறந்து போகிறாங்க. அதுக்கு காரணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிலில் ஏற்பட்ட ஒரு புழுக்கம், அதாண்டி வந்து ஒருத்தனை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மாதிரி தூக்கி வீசுறத பார்த்தீங்க. ஸோ இந்த நிகழ்வுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமிக்ஞை. இது அடுத்த சமிக்ஞை, 47 உயிர். இது 2 சமிக்ஞை. 3வது ஒரு சமிக்ஞை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பந்தலில் நடந்தது. கொடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து அப்படியே கார் மேலே விழுந்து பார்த்தோம். அன்றைக்கி மட்டும் வந்து அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ விழாமல் இந்த மக்கள்லாம் கூடின பிறகு இந்த மாநாடு ஆரம்பிக்கும் போது அந்த கொடிக்கம்பம் விழுந்துன்னு வச்சுக்கோங்க. அது சொல்லிட்டு நான் வந்து காலையில் நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. அந்த கொடிக்கம்பம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்கள் மேலே விழுந்துன்னு கேட்டால் எத்தனை பேர் செத்துருப்பாங்க? இது ஒரு சமிக்ஞை. அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் ரொம்ப கவனமாக நம்ம பயணிக்கணும். அடுத்தது ஒரு மரணம் நடக்கக்கூடாது. அண்ணன் திருமாவளவன் வந்து ஒரு தடவை வந்து ஒரு இதில் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கட்சி பதவிக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது வெட்டிக்கிறது குத்திக்கிறதுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நடக்கும்போது சொன்னாராம், அந்த படத்திறப்பாவுக்கு நான் வரமாட்டேன், உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி வெட்டி சாட்சிக்கிறீங்களே, இதுக்கு வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறை கூடாது என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் வந்து அடங்குமாறு அத்துமீறு திமிரியழு திருப்பி அடின்னு சொன்னார், வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகமாக கூட சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி அந்த தொண்டர்களை வந்து மிகவும் பக்குவப்படுத்துனது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் திருமாவளவன். நான் சொல்லுவார், சமீப காலத்தில் சில சலசலப்புலாம் இருக்குது தான், அது வெவ்வேறு காரணங்கள் சார், அது வேறு.
ஆனால் அந்த 25 ஆண்டு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வன்முறை பாதைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலியுறுத்துனதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு தலைவர் நீங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன். அது தாண்டி இன்னொன்று இருக்குது. என்னன்னு கேட்டால் இதே நீங்கள் சீமான் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ இதே இந்த நிகழ்வு வந்து விஜயகாந்துக்கு பிறகு தொண்டர்களை அடித்து திருத்துற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் நீங்கள் மேடையிலே ஏறிடுவாங்க. இது அவர் கூட சேர்ந்து மேடையிலே ஏறி அந்த மேடை நாகரிகமே இல்லாமல் போயிடும்னு வச்சுக்கலாம், அது வேறு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது மேடையாக இருக்கட்டும் அல்லது மேடைக்கு கீழே இருக்க பார்வையாளர் இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்துக்கு மாதிரி அந்த பவரோடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு தலைவர் கேட்டால் சீமான் தான். இதே இது நடந்து கேட்டால் சீமான்கிட்ட நடக்குமா? இதெல்லாம் அடி விழும், தொண்டனாவது கிண்டனாவது. ஒழுங்குபடுத்துறது ஒன்று இருக்குல்ல சார், கண்ட்ரோல் பண்ணுறது கிட்ட உங்ககிட்ட எதுவுமே இல்லை. அவனை கண்ட்ரோல் பண்ணாமல் அவனை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம் இதில் ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இப்போது திமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு சில கட்சிகள் எல்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும், ஒரு நெருக்கடி கொடுக்கணுன்ற ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்காங்களா? இல்லை, இது வந்து எப்படி சார், இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணவர் இப்போ அரசியல் நட்பு இருக்குன்னு ஆயிடுச்சா? நான் ஏற்கனவே சொன்னேன். என்னன்னு கேட்டேன்னா அது என்னங்க அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி. அரசியல் எதிரினா அப்போ உங்கள் கொள்கை நட்பு இருக்கா? இங்கே கொள்கை எதிரினா இங்கே அரசியல் நட்பு இருக்கான்னு சொல்லி நான் கேட்டல. இப்போ டிக்ளேர் ஆயிடுச்சா? இப்போ அவங்க அடுத்தது வந்து யார்கிட்ட போகிறாங்க? இப்போ ஒரு குழந்தைய அடித்தா வந்து என்ன செய்யும், நேராக போய் கேட்டால் வந்து டீச்சர் அடித்தா கூட என்ன செய்யும், நேராக போய் ஏறிட்டு அம்மா கிட்ட தான் போய் சொல்லும் ஒரு குழந்தை. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ விஜய் யார்கிட்ட போய் முறையிடுறாரு, யார் தற்காத்துக்கு யார்கிட்ட அடைக்கலம் போகிறாரு கேட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து அக்மார்க் பொலிட்டிக்கல் புரோக்கர் த கிரேட் குருமூர்த்தி. என்னை யாரும் வந்து சந்திக்கல சார், அதெல்லாம் போலன்னு மறுத்து சார், அதெல்லாம் சும்மா. எனக்கு தெரியும் சார், ஜான் ஆரோக்கியசாமியோட லாபி எனக்கு தெரியும். நான் இப்போ கூட சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி லாபி இது நான் சொல்ல மாட்டேன், குருமூர்த்தி சொல்ல மாட்டேன். ஜான் ஆரோக்கியசாமியோட எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு, எந்த சைடு, காங்கிரஸ் சைடு. இப்போ ராகுல் காந்தி வந்து ஒரு 1/4 மணி நேரம் பேசுனதா ஒரு தகவல் இருக்குது விஜய்கிட்ட. யார் பேச வச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யார் பேச வச்சுருக்கீங்க? ஜான். ஆனால் புஷி ஆனந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரங்கசாமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி லாபி. அந்த அடிப்படையில் வந்து கேட்டினா இப்போ வந்து குருமூர்த்தி கிட்ட, ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கிறதுனால காங்கிரஸ் செல்வாக்கு இல்லாமல் இருக்குது. அப்போ ஜானுடைய பேச்சு எடுபடாது. அங்கே புஷி ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா கேட்டால் வந்து நான் வந்து ரங்கசாமி ஐயா கிட்ட பேசிட்டேன், ரங்கசாமி ஐயா வந்து குருமூர்த்தி கிட்ட பேசிட்டாரு, குருமூர்த்தி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ இவங்க இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் யார்கிட்ட அடைக்கலம் போகிறாரு, குருமூர்த்தின்ற ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர்கிட்ட போகிறாரு. அவ்வளோதான். அவங்க குருமூர்த்திக்கிட்ட போய் யாராவது ஒருத்தராவது மீண்டு வந்திருக்கிறாங்களா சார்? நீங்கள் போனவங்க பெரிய பெரிய லிஸ்ட்டு சொல்லுங்கள் சார். குருமூர்த்தியோட தொடர்பு இருக்கிற கால் வைக்கிறதெல்லாம் கன்னி வெடி தான். ஓபிஎஸ் நடுரோட்டில் நிற்கிறாரு, டிடிவியும் கிட்டத்தட்ட அப்படி தான். இப்போது வந்து செங்கோட்டையின் லேட்டஸ்ட்டு அவரும் அப்படி தான். ஸோ குருமூர்த்தியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகம் ஒரு ஆள் தான். ஆனால் தான் போன தடவை கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியை வந்து சில விஷயங்கள் பேசியிருப்பார். ஸோ எல்லாருக்கும் அதான், இங்கே குருமூர்த்தியால் வந்து யாராவது வாழ்ந்தவங்க சொல்லுங்கள் சார், அரசியல் ரீதியாக வாழ்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா பாருங்கள். குருமூர்த்திகிட்ட போனால் இதை பண்ணாருங்க, நான் நல்லா இருக்கேன் சுபிச்சமாக கிடையவே கிடையாது. இப்போ அது அடுத்த கட்டமாக இன்றைக்கி யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய் வந்து போகக்கூடிய சூழல் வருது. அது காரணம் புஷி ஆனந்த் பின்னாடி யார் இருக்குது? ரங்கசாமி யார்கிட்ட டைரக்ட் பண்ணுறாரு? குருமூர்த்தி. இதுதான் அங்கே நடக்குது. அப்போ இங்கே ஜானோட நிலைமைன்னு கேட்டால் இப்போ வந்து இப்போ இதில் ராகுல் வந்து விஜயிடம் பேசின ஒரு 15 நிமிஷம் எப்படின்னு நம்ம பார்க்குறது, ஏதாவது அரசியல் மாற்றம் அதில் சார் ஒன்றே இல்லை ஒரு மனிதநேயமாக தான் பேசியிருப்பாங்க. திமுகவோட கூட்டணியை வந்து எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இழக்க மாட்டாங்க காங்கிரஸ். ஏன்னா விஜயை நம்பி பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல சார். விஜய் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண ஒருவேளை பாஜக பக்கமே விஜய் இது நல்ல சந்தர்ப்பம், பாஜகவை விஜய் கையில் எடுத்துக்கான ஒரு ஆயுதம் அதுதான். அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? எந்த அரசியல் புரிதல் இல்லாமல், எந்த அரசியல் பின்புலமும் இல்லாத இன்னைக்கு திமுக அரசு அடித்தா அடுத்த சமைக்க இன்னும் திமுக தரப்பில் எந்த உண்மையும் அடிக்கவும் இல்லை. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்நேரம் அடிச்சிருப்பாங்க. முக ஸ்டாலின் வந்து கேட்டால் வந்து ஒரு பாதி கலைஞராகவும் பாதி முதல்வர் முக ஸ்டாலின் இருக்கிறார். அதான் பிரச்சனை. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 41 உயிர் போகாமல் இருந்திருக்குன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து ஜெயலலிதாவாக மாறி இருந்தாருன்னு வச்சுங்களேன், எப்போ முடிஞ்சிட்ருக்கோம்? எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற அந்த எண்ணம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த கூட்டத்தை ரத்து பண்ணுங்கள், வந்து அதை வந்து மக்களை வந்து பாதுகாப்பாக அனுப்பிவிடுங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு மலிவான அரசியல் வந்து விஜய் பண்ணார். எங்களுக்கு தடை விதிக்கிறாங்க, எங்களை பேச விடலை. பிரைம் மினிஸ்டர் வந்தால் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க கேட்டார்ல. பிரைம் மினிஸ்டர் ரேங்க்ல ஒரு பாருங்க பண்ணியிருப்பீங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மலிவான அரசியல் பண்ணும்போது இவங்க என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தயங்குறாங்கன்னு கேட்டால் வந்து நம்ம கூட்டத்தை ரத்து பண்ணி நம்ம வந்து எல்லாரையும் விரட்டி விட்டோம்னா எங்களை பற்றியெல்லாம் அடக்குறாங்கன்னு சொல்லுவார். இதன் மூலமாக பொலிட்டிக்கல் ரன் எடுக்க பார்ப்பார், பொலிட்டிக்கலாக வந்து ஸ்கோர் பண்ண பார்ப்பார் அப்படின்னு சொல்லி தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே மெத்தனமாக சரி போட்டோம்னு அப்படியே விட்டு பிடிக்கிறாங்க. இது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வந்து ஒரு விபரீதத்தில் வந்து முடிஞ்சுது. கூட்டத்தை காட்டுறேன் சொல்லிட்டு செயற்கையாக உருவாக்கின கூட்டமாக பாதி இருக்குது சார். இயற்கையாக உருவான கூட்டமாக கூட வந்து பாதி இருந்தால் கூட அங்கே இருக்கிற மக்கள் செயற்கையாகவும் கொண்டு வந்தாங்க. ஒரு 7000 பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூடவே கூட்டு வரீங்க நாமக்கல்லேருந்து. இது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லைன்னா அத்தனை மணி நேரம் ஏன் ஆகுது? ஒரு 7000 பேர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமங்கள் தோறும் திரண்டு வராங்க சார். வழிநெடுக்க கிராமம் தானே சார் உங்களுக்கு. நீங்கள் நாமக்கல் வந்து நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா சார் கரூருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சு. அந்த 1.5 மணி நேரம் வந்து நார்மல் ரன்னிங்கு, அது வழிநெடுக்க கிராமம் சார். ஸோ அந்த மக்கள் எல்லாம் அப்படியே கூட வராங்க. அப்படி வந்து இயற்கையாக பாதி கூட்டம்னா செயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் சேர்த்தது பாதி. அப்போ ஒரு பெரிய கூட்டம் ஆயிடுச்சு. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொண்டர்களா கிடையாது, ரசிகர்கள். இதுதான் இங்கே இருக்கிறதே. இங்கே வந்து இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் ரசிகராக இருந்தாலும் வச்சுங்களேன் சார், ரசிகர்ன்றதை தாண்டி தொண்டராக இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த தொண்டனுக்கு இந்நேரம் நீங்கள் வந்து உங்களுடைய இறுதி கடமையை செய்யணும்ல. வந்து உங்களை நம்பி தானே பயணப்பட்டான். அவனுக்கு வந்து எதாவது நீங்கள் செய்யணும்ல, அந்த குடும்பத்துக்கு நீங்கள் எதாவது கொடுக்கணும்ல. ஏதாவது இன்றைக்கி வரைக்கும் செய்யலையே, அறிவிச்சிங்க அவ்வளோதான். எப்படி விஜய் பக்கம் பல தவறுகள் இருக்குது. ஆனால் அவங்க செந்தில் பாலாஜி ஒருத்தர் இருக்கார் நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சி பயணிச்சுருக்காங்க. இவ்வளோ நடந்தும் விஜய் இன்னும் மௌனம் காக்கிறாரு. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்டில் நம்ம தான் இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஆளுமையாக இருக்கிறோம், நம்ம இனிமேல் எது சொன்னாலும் செய்வாங்க, இந்த மாசான கூட்டத்திலலாம் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டார் தன்னை. இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சார் இந்த கூட்டத்தை நீங்கள் நம்ப முடியாது. இப்போவும் நான் சொல்கிறேன் சார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நாளைக்கு தேர்தல் நடக்குது, ஒரு வாரம் கழிச்சு தேர்தல் இருக்குது. இந்த கரூரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வாக்களிப்பாங்க. சும்மா பேச்சு சொல்கிறேன். ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க சார். இன்னொரு பேர் ஒரு 4-5 பேர் ஏதோ சிக்காக இருக்கிறாங்கன்றாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இப்போ நாளைக்கு தேர்தல் நடக்குது. இந்த கரூர் மக்கள் என்ன செய்வாங்க? கூட இருக்கிற திமுகவை பார்ப்பாங்களா? கஷ்ட காலத்தில் கூட இருந்த திமுகவை பார்ப்பாங்களா? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எட்டி கூட பார்க்காத விஜய்க்கு நாங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்களே சொல்லுங்கள். ரசிகர் கூட்டம் பார்க்க வந்த கூட்டம் வேறு சார். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நாளைக்கு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார், ஜனநாயகன் படத்தை. படம் ஓடுதா பார்ப்போமா? படம் ஓடாது. கரூரில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்களேன், தேட்டர்லாம் வெறிச்சோடி போயிருக்கோம், வரமாட்டாங்க. அந்த எதிர்ப்பை காட்டுவாங்க. என்னங்க எவ்வளோ பேர் சுற்றி போயிட்டாங்க, எட்டி கூட பார்க்கலங்க. காட்டுவாங்களா? மக்கள் அந்த தெளிவு இருக்காங்க. இல்லை சார், அது நீங்கள் மக்கள் நீங்கள் ஒரு இந்த வந்த மக்கள் அப்பாவியாக இருக்கலாம். சரிங்களா? அப்பாவித்தனன்றது வேறு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து முட்டாளன்றது வேறு. அவங்களுக்கு தெரியல, யோசிப்பாங்கல்ல. நேரத்தில் நன்றி சார்.